வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். நம்ம உலகத்தை காப்பாத்துறதுக்காக இன்னொரு உலகத்தை அழிக்கிறது கரெக்டா தப்பா? அதுதான் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் ஓடிட்டே இருக்கு. நம்ம உலகத்தை காப்பாத்தணும்னா நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய மிரர் உலகமான இன்னொரு உலகத்தை அழிக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ நம்ம உலகத்தை காப்பாத்துவாரா இல்ல நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய அந்த மிரர் உலகத்தை காப்பாத்துவாரா அப்படிங்கறதா இந்த ஸ்டோரி. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கங்க, அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் கில் ஸ்விட்ச். இது ஒரு sci-fi thriller மூவி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எவர் மூவி. ஓகே, நம்ம இப்போ sci-fi thriller ஜேர்னிக்குள்ள போலாமா? இந்த கதை நடக்கிற காலகட்டம் 2047ல நடந்துட்டு இருக்கு. இதோ இந்த கடலை தாண்டி ரெண்டு குச்சி மாதிரி நின்னுட்டு இருக்கே, இதுக்கு பேர் தான் டவர்னு சொல்றாங்க. இதோ காத்துலயே கையால பிளைட்ட ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க, இவர் தாங்க நம்ம ஹீரோவோட தங்கச்சி பையன் டோனி. இவரு ஹீரோ வில். இவரு ஒரு பிசிசிஸ்ட் அண்ட் பைலட். அவர் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்காங்களே, இவங்க தான் வில்லோட தங்கச்சி மியா. மியா சொல்லிட்டு இருக்காங்க, நீ நினைச்சது எப்படியோ நடக்க போகுது வில். ஆமா மியா, கூடிய சீக்கிரம் சக்சஸ் ஆனாதான் நம்ம நல்ல நிலைமையில இருக்க முடியும் அப்படின்னு வில் சொல்லிட்டு இருக்க சமயத்துல ரெண்டு டவருக்கும் இடையில ஒரு பீம் மாதிரி ஒரு லைட்டிங் வானத்தை வந்து தொடுது. அவாடா சக்சஸ் அப்படின்னு சொல்றாரு வில். இப்பதான் பிரசன்ட காமிக்கிறாங்க, அந்த மிஷினுக்குள்ள காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் அதை டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த மிஷின் நிக்குது. ஹைட்ராலிக் டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீஸ். ஆனா அதுல ஏதோ ஒரு கலவரம் நடந்திருக்கும் போல இருக்கு. பேப்பர் எல்லாம் அங்க இங்கன்னு சதறி கிடக்கு. ஆக்சுவலா அந்த மிஷினுக்குள்ள யாரு இருக்குதுன்னா நம்ம வில்லு தான் இருக்காரு. அந்த மிஷின்ல இருந்து வெளியே வர்றாரு வில். ஆக்சுவலா மோஸ்ட்லி இந்த கதையில வில் எப்பயுமே நம்ம வீடியோ கேம் விளையாடுறப்போ நம்ம எப்படி கேமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காமிப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இனி வில்ல காமிப்பாங்க. வில் அப்படி வெளியே வந்து பாக்குறாரு. பயங்கர ஏதோ ஒரு கலவரம் நடந்திருக்கு அப்படிங்கறது தெரியுது. அப்படியே அங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு டிவைஸ் எடுத்து காதுல மாட்டிக்கிறாரு. காதுல மாட்டினோடனே அவருக்கு டிஸ்பிளே எல்லாம் தெரியுது. அதை ரெக்கார்டு போட்டுக்கிட்டே வர்றாரு. நான் ஜம்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இது ஐ திங்க் எக்கோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்கும் போது செவத்துல ஏதோ ஒண்ணு எழுதி இருக்கு. அதை பாக்குறாரு. மிரர் எஃபெக்ட்ல எப்படி நம்ம மிரர்ல பார்த்தோம்னா எழுத்தெல்லாம் திருப்பி போட்ட மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி எழுத்தெல்லாம் தெரியுது. என்னடா இது நம்ம எக்கோக்கு வந்திருக்கனால இப்படி இருக்கா இல்ல நமக்கு மூளை கீழே குழம்பு போயிடுச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது எக்கோ எக்கோன்னு சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? அதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். அப்படின்னு நடந்து வர்றாங்க. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அப்பதாங்க இது யாரு அப்படின்னு ஒருத்தரை திருப்பி பாக்குறாங்க. இவர் தான் டாக்டர் கிளின்சன். அந்த டிவைஸ் மாட்டி இருக்கனால அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டே வர்றாரு. டாக்டர் கிளின்சன் இறந்துட்டாரு, என்னாச்சுங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. அங்கேயும் ஏகப்பட்ட பேர் இறந்து இருக்காங்க. அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்றப்போ கடைசியில அவரோட டிவைஸ்ல பேட்டரி டவுன் ஆனனால வேற ஒரு டிவைஸ் எடுக்க வேண்டியதாகுது. கார் அப்படி தூரத்துல இருந்து பாக்குறாரு. வெளு அந்த காருக்குள்ள யாரோ ஒருத்தர் இறந்திருக்காரு. அவருக்கு அதுல டிவைஸ் மாட்டி இருக்காரு தெரியுது. சோ அங்க போய் டிவைஸ் எடுக்கிறாரு. ஆக்சுவலா டிரைவர் சீட் நம்ம ஊர்ல ரைட் சைடு இருக்கும், ஆனா அவங்க ஊர்ல எல்லாமே லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். சோ இவர் பாத்துட்டு வர்றாரு. என்னடா ஏதோ டிரைவர் சீட் ரைட் சைடு இருக்கு, நமக்கு மண்டை குழம்பு போச்சு போல இருக்கு அப்படின்னு குழப்பத்திலேயே இறந்து போனவர்கிட்ட இந்த டிவைஸ காதுல எடுத்து மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிட்டு யாரோ ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. பார்த்தா அது அபிகேல் அப்படின்னு இருக்கு. அபிகேல் காலை அட்டன் பண்ணோன்னே, அபிகேல் என்ன ஆச்சு, என்னதான் நடக்குது, நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, டாக்டர் கிங்சன் கூட இறந்திருக்காரு, என்னாச்சு? வெல், உன் கூட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்ல, நீ முதல்ல டவர் கிட்ட வந்து சேரு, அதுக்கப்புறம் நம்ம என்னன்னாலும் பேசிக்கலாம், நம்ம கொஞ்சம் பேர் தான் இங்க இருக்கோம், சோ ரொம்ப கேர்ஃபுல்லா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. போகிறப்ப என்ன பண்றாருன்னா அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணிட்டே போறாங்க. ஆனா அவங்க காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலா வாய்ஸ் நோட் நீங்க அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருது. செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அந்த ஊருக்குள்ள ஒரு ஆளும் கூட இல்ல, என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு செம்ம டென்ஷன்ல வந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் ஒரு பேக்ல இருந்து ஒரு கியூ மாதிரி ஒன்ன எடுக்கிறாரு. இது 57% அப்படின்னு சொல்லி ரீசார்ஜ் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது சார்ஜ் ஆகுது, ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. அதுல ஆல்டர்பிளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஆட காமிக்கிறாங்க. மக்கள் எதிர்காலத்துல ரொம்ப சந்தோஷமா வாழணும்னா இப்போ இருக்க கனிம வளங்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, இப்போ இருக்க
மக்களும் சரி, எதிர்காலத்துல இருக்கக்கூடிய மனித குலத்தையும் சந்தோஷமா எந்தவித பிரச்சனையும் இல்லாம வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கவுண்டர் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல 9 மாசம் 12 டேஸ் 7 ஹார்ஸ் இருக்கு. அப்படியே அந்த டவரை காமிக்கிறாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல, அந்த டவர்ல இருந்து ஒரு லைட்னிங் பீம் வரும்ல, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 9 மாசம் இருக்கு. அந்த சமயத்துல தான் ஆல்டர் பிளக்ஸுக்கு வில் வர்றாரு. ஆக்சுவலா வில் யாருன்னா, நாசால ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பைலட். அவர் ஸ்பேஸுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. இவரை ஹையர் பண்றதுக்காக தான் ஆல்டர் பிளக்ஸ் வர சொல்லிருக்காங்க. இதோ இங்க வர்றாங்கல்ல, இவங்க தான் அபிகேல். ஆல்டர் பிளக்ஸ் ஆபரேஷனுக்கு இவங்க தான் சீஃப். ஃபியூச்சர்ல இறந்துட்டாருன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தார்ல கிங்ஸ்டன், இவர் தான். ஆக்சுவலா இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இவரு தான் டூப்ளிகேட் மேட்டர் தியரிய கண்டுபிடிச்சவரு. இவரு ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருக்காரு. சார், என்ன எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு வில் கேக்குறாரு. அப்பதான் அபிகேல் விஷயத்த சொல்றாங்க. நீங்க இங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அபிகேல் சொல்றாங்க. நான் வரமாட்டேன், நான் நாசால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி வருவேன்? சார், உங்களோட குடும்ப சூழ்நிலை எல்லாமே தெரியும். உங்க தங்கச்சி இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. உங்க தங்கச்சி பையனை நீங்க நல்ல ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்கூல்ல படிக்க வைக்க போறீங்க. உங்க தங்கச்சி இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்கணுமா? அவங்கள மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்க வேண்டாமா? அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. இங்க வந்தீங்கன்னா உங்க லைஃபே செம்மையா மாறிடும். உங்க வாழ்நாளுக்கு தேவையான எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோடனே கடைசியில இவரும் கவுந்தராரு. ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ வில் அவங்க ஃபேமிலியோட யூஎஸ்ல இருந்து ஹாலண்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே பிரசன்ட்டுக்கு இப்ப வருது. இப்போ என்ன பண்றாருன்னா, மியாவுக்கு கால் பண்ணிட்டே வர்றாங்க. மியா போனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலா வாய்ஸ் வீடியோ வருது. நீங்க பீப்க்கு அப்புறம் உங்களோட வாய்ஸ் மெசேஜ தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணிட்டு செம்ம கடுப்புல வந்துட்டு இருக்காரு. மியா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு வரும்போது ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அங்க பாக்குறாரு, வானத்துல ஒரு போர்ட்டல் உருவாகி இருக்கு. அப்படியே இந்த கியூபை எடுத்து பாக்குறாரு. அதுல 57% லோட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா டவர் இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு டவருக்கு போறதுக்கான லொகேஷனை போட்டுட்டு அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அங்கங்க மக்கள் இறந்து போய் கிடக்குறாங்க. பயந்து அப்படியே வந்துட்டு இருக்காரு. கடைகள் இருக்கு, ஆட்கள் இல்ல. டிவி ஓடுது, ஆனா டிவில பாக்கறதுக்கு ஆட்கள் இல்ல. அந்த டிவில ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு ரெபல்ஸ் உருவாக்கி இருக்காங்க. அந்த ரெபல்ஸ் இங்க இருக்க மக்கள் எல்லாத்திட்டுமே சண்டை போட்டு, முக்கியமா ஆல்டர் பிளக்ஸ் இருக்குல்ல, அந்த டீம் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு. வந்து பாக்குறாங்க, ஒரு சோல்ஜர் இறந்திருக்காரு. அதுல ஹெட்ஸ் எல்லாம் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி மிரர் இதுல இருக்கா. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த டவர் எப்படியாச்சும் அழிக்கணும், இந்த டவர் அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பறவைகளா பயங்கர ஸ்பீடா ஒரு இடத்தை நோக்கி போகுது. அப்படி நிமிந்து பாக்குறாரு. வானத்துல பார்த்தா ஒரு போர்ட்டல் உருவாகுது. அந்த போர்ட்டலை சுத்தி அந்த பறவைகள் அப்படியே சுத்திட்டு இருக்கு. அந்த போர்ட்டல் எங்க உருவாகுதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா பறவைகள் எல்லாமே இறந்து போய் கிடக்குது. அந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு சின்ன போட் வேற கீழே விழுந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு வானத்துல இருக்கக்கூடிய போர்ட்டல் இந்த அட்மாஸ்பியர் அப்படியே செக் பண்ணி இழுக்குது. மறுபடியும் டப்புனு கீழே விட்டோடனே அந்த பொருட்களை ஏதோ ஒண்ணு ஆயுதம் இருந்திருக்கும் போல இருக்கு. அது நம்ம ஹீரோ வில்லோட கையில குத்திருது. உடனே அவருக்கு டிஸ்பிளே ஆகுது. பக்கத்துல இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆபீஸ்க்கு நீங்க போய் பாருங்க, நீங்க இன்ஜூர் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்பை தேடி உள்ள போறாரு. அந்த டிவைஸ் கையில வச்சிருந்தாருல, கியூப் மாதிரி இருக்கிறது, அத ஒரு இடத்துல வைக்கிறாரு. 91% ஆயிருது. அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வர்றாரு. பார்த்தா இப்பதாங்க ஃபர்ஸ்ட் மனுஷங்களை இந்த இடத்துல பாக்குறாரு. ரெபல்ஸ் எல்லாம் ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஒரு ட்ரோன் வேற துரத்துக்கிட்டே வருது. 2 பேத்துக்கு இடையில பயங்கர சண்டை நடக்குது. இவர் இதை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாருல, அத ரெபல்ஸ் பாத்துறாங்க. அவரை துரத்துக்கிட்டு வர்றாங்க. வில்லும் தபுன்னு ஓடுறாரு வேகமா. ஒரு வீட்டுக்குள்ள போய் உணர்றாரு. அங்கேயும் துரத்திட்டு வர்றாங்க. மறுபடியும் அந்த வீட்டை விட்டு பின்னாடி பக்கம் ஓடுனா அங்க ஒரு குண்டை தூக்கி போட்டுறானுங்க. அதுல இருந்து ஓடுறாரு. வில் ஓடுறாரு. அவரு அந்த பில்டிங்கோட டெரஸோட எஜ்ஜுக்கே ஓடுறாரு. யாரோ ஒருத்தர் ஷூட் பண்றாங்க. தொப்புனு கீழே விழுந்துறாரு. வில் அப்படி திரும்பி பாக்குறாரு. டேய் மைக், நீயாடா அப்படின்னு சொல்றாரு வில். மைக் அப்படியே பாக்குறாரு. டேய், நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. மைக், ஏடா எப்படி கேக்குற? நீ முன்னாடி தானே நின்னு பேசிட்டு இருக்க, நான் உயிரோட தான் இருக்கேன். எப்படி எப்படி இது கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே, எப்படி அப்படின்னு கேக்குறாரு மைக். டேய், நான் உயிரோட தான்டா இருக்கேன், என்னடா ஆச்சு, இங்க என்னடா நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே மைக் அப்படின்னு சொல்றாரு வில். அதுக்குள்ள ஒரு ட்ரோன் வருது. ட்ரோனை பார்த்தோன்னா, ஐயோ ட்ரோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு மைக். வில் கிட்ட வருது. யாரு அப்படின்னு சொல்லவும், நான் வில் போட்டர் அப்படின்னு அந்த கியூப் எடுத்து காமிக்கிறாரு வில். அந்த ட்ரோன் அப்படியே ஸ்கேன் பண்ணுது அந்த கியூப. உங்களை நான் ஐடென்டிஃபை பண்ண முடியல, உங்களை இப்பவே அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த ட்ரோன் எல்லாத்தையுமே சக் பண்ணி இழுக்க பாக்குது அந்த போர்ட்டல். அத பார்த்துட்டு அங்க இருந்து ட்ரோன்ஸ் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடிடுது. அந்த சமயத்துல தான் அந்த போர்ட்டல் இருந்து ஏதோ ஒரு பொருள் வந்து விலகுற மாதிரி இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா அவ்வளவு பெரிய ட்ரெயினே வந்து தொபக்குட்டேன்னு வந்து கீழே விழுந்து வெடிச்சு சிதறிடுது. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. டவரை ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. ஆல்டர்பிளெக்ஸ்ல இப்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வில். வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க அபிகேல் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. பார்த்தா இது வாட்ச் மாதிரி இருக்கு. என்ன ரெஸ்ட் வாட்ச் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க வில். இங்க பாரு, எப்போ நீ லைவுக்கு வர போறியோ அப்ப இருந்து இந்த வாட்சை நீ எடுக்கவே கூடாது. கையில இருந்து தூங்குறப்பையும் சரி குளிக்கிறப்ப கூட எடுக்க கூடாதுப்பா. சரி, எதுக்காக இந்த ரெஸ்ட் வாட்ச் கொடுத்துருக்கீங்க அபிகேல்? இது உன்னோட லொகேஷனை அக்யூரேட்டா காமிக்கிறதுக்காக தான் இந்த வாட்ச். எப்போ லைவ் வரையோ அப்ப இருந்து இத நீ வேர் பண்ணிக்கணும். இப்பவே நீ போட்டுக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க பேசிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்பதாங்க மைக்கேல் இருக்காரு. இவர் தான் ஆல்டர்பிளெக்ஸோட சீஃப் செக்யூரிட்டி. அவரு கூட பேசிட்டு இருக்காரு. மைக் மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது. மயக்கத்துல இருக்காரு வில். வில்ல எழுப்பி விடுறாரு. டேய் வில், எழுந்துட்டாவா, முதல்ல போலாம் அப்படின்னு மைக் சொல்றாரு. வில் எழுந்திருக்கும் போது ஏற்கனவே 91% இருந்ததுல இப்ப ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு அந்த கியூப். இது ரீடிவைடர் அப்படின்னு சொல்லி வருது. ஏடா இது ரீடிவைடர் அப்படின்னு இருக்கு அப்படின்னு மைக் கேக்குறாரு. எனக்கும் தெரியல மைக் அப்படின்னு வில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா போலாம் அப்படின்னு 2 பேரும் கீழே போறாங்க. இப்போ இந்த கியூபை இனிமேல் நம்ம ரீடிவைடர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் பிளாஷ்பேக் போகுது. அப்படியே ஒரு டோர் ஓபன் ஆகுது. பார்த்தா இது எந்த இடம்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு குளோப் மாதிரி இருக்கக்கூடிய மெஷின்ல இருந்து வெளியே வந்திருப்பார்ல மைக், அதே இடம் தான். அதுல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது என்ன இடம் அப்படின்னு வில் அபிகேல் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அபிகேல் சொல்றாங்க, இதோ இங்க இருக்கு பாரு உனக்கு முன்னாடி இருக்க டிவைஸ், இதுக்கு பேர் தான் கேட் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா? எதுக்கு கேட்? இந்த கேட் தான் உன்னை டவருக்கு கூட்டிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வா, உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. உலகம் தோன்றி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறந்த விலங்குகள், தாவரங்கள், இதன் மூலமா நமக்கு நிலக்கரி, எண்ணெய் போன்ற பொருட்கள்லாம் நம்ம பூமியில இருந்து கிடைச்சுக்கிட்டே இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பல மடங்கு இந்த கோல், ஆயில் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பூமியில எதுவுமே கிடைக்கல. இதனால நம்ம எதிர்காலத்துல வாழறதுக்கு நமக்கு ரொம்ப பிரச்சனையாகும். அப்பதான் இத நம்ம ஆல்டர்பிளெக்ஸ் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. இந்த பூமியில இருக்க மாஸ் எல்லாத்தையுமே ஒரு சூப்பர் எனர்ஜியா மாத்த போறோம். அதுக்கு தான் எம் தியரியையும் இந்த பூமி, சோலார், விண்ட், அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி, இந்த எனர்ஜிகளை எல்லாத்த விட ஒரு பெரிய சக்தியா வந்து நம்ம பூமி நிக்கணும். அதுக்காக தான் என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ 1995 ஆண்டு எட்வர்ட் விடன் அப்படிங்கிறவரோட எம் தியரிய பத்தி நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அந்த எம் தியரிய வச்சு அந்த எம் தியரியை என்ஹான்ஸ் பண்ணி டாக்டர் கிளின்சன் ஒரு டூப்ளிகேட் மேட்டர் தியரிய உருவாக்குனாரு. இந்த தியரிய வச்சுதான் நம்ம இப்போ இந்த டவரை உருவாக்கி இருக்கோம். இந்த டவர் மூலமா நம்ம உலகம் மாதிரியே இன்னொரு உலகத்தை, அதாவது இன்னொரு யூனிவர்ஸவே நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அபிகேல். ஆமா, நம்மளோட உலகத்தையே அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இன்னொரு உலகத்தை நம்ம உருவாக்க போறோம். அதுல எல்லா கனிம வளங்களுமே நல்லாவே இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா கனிம வளங்களுமே அங்க பயங்கரமா இருக்கும். ஆனா மனித குலம் மட்டும் அங்க இருக்காது. இந்த மிரர் யூனிவர்ஸ் தான் எக்கோ. நீங்க சொல்றது பார்த்தா இது பேரலல் யூனிவர்ஸ். நான் சொல்றது அபி? நோ, இது எக்கோன்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்க கனிம வளங்கள் எல்லாத்தையுமே எடுத்து எப்படி நம்ம பூமிக்கு கொண்டு வர முடியும்? கரெக்டான கேள்வி. அதையும் டீட்டெயிலா சொல்றேன். இந்த டவர் என்ன பண்ணும்னா ஏகப்பட்ட மல்டிபிள் கிராவிட்டி போர்ட்டல்ஸ் உருவாக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்கோல இருக்கக்கூடிய மாஸ் எல்லாத்தையுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம பூமிக்கு கொண்டு வந்து அதை சேர்க்கும். இந்த எனர்ஜி ரொம்ப சேஃபா எக்கோல இருந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து இந்த டவர் சேர்க்கும். ஆக்சுவலா சும்மா 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லவே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த பூமி எல்லா வித கனிம வளங்களும் நமக்கு கிடைச்சு இயற்கை சூழ்நிலையில நல்லாவே வாழ போறாங்க மக்கள். இதுக்காக தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. வாவ், செம்ம அப்படின்னு சொல்றாரு வில் கேக்குறாரு. சரி அபிகேல், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, எனக்கு இங்க என்னதான் வேலை? உங்களுக்கு தான் முக்கியமான வேலையே இருக்கு. இதோ இந்த குளோப் இருக்குல்ல, ஏற்கனவே சொன்னல இது கேட்னா, இந்த கேட் நேரா உங்களை எக்கோக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை காமிக்கிறாங்க. ரீடிவைடர் இருக்குல்ல, அதைத்தான் காமிக்கிறாங்க. இது என்ன பண்றது? இந்த கியூபை கொண்டு போய் நீங்க நான் சொல்ற இடத்துல இதை பிளக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அபிகேல். எங்க போகணும்? வேற ஒண்ணு இல்ல, எக்கோக்கு போய் அங்க இருக்க டவரை நீங்க கண்டுபிடிச்சு பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ்ல இதை பிளக் இன் பண்ணுங்க. நேரா டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடலாம். தட்ஸ் ஆல். உங்களோட ஒர்க்கே அவ்வளவு
அவ்வளவுதான். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே ஒரு யூனிவர்ஸ உருவாக்கி அதுல இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாத்தையும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியா மாத்தி நம்ம பூமிக்கு கொண்டு வந்து நம்ம பூமிக்கு தேவையான கனிம வளங்கள் எல்லாத்தையுமே நீங்க உருவாக்க போறீங்க. செம்ம ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன நல்லா புரியுதுன்னா, வில் இருக்கிறது பூமி இல்ல, பூமி மாதிரி உருவாக்கப்பட்ட அந்த மிரர் அப்படிங்கிற எக்கோல தான் இருக்காரு. வில் ரீடிவைடரை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. மைக் டே அங்க பெப்பரப்பான்னு பார்த்தத போதும், நான் வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்துட்டு இருக்கப்போ கார்ல இருந்து இறங்கி வர்றாங்க அபிகேல். டே வில், நீ எப்படிடா வந்த அப்படின்னு கேக்குறாங்க. மைக்க பார்த்துட்டு இவன் கூட இருக்கா சேர்ந்தா, இவன் தான் ரெபல் டீம் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ட்ரோன் வருது. இவங்க எல்லாத்தையும் பார்த்து ஷூட் பண்ணுது. அபிகேல் அதை பாக்குறாங்க. டே, நான் உங்களோட ஆல்டர் பிளக்ஸோட ஆளுடா, நானு என்ன பார்த்து எதுக்குடா சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ட்ரோன் அபிகேலையும் சேர்த்து ஷூட் பண்றனால இவங்க 3 பேரும் தப்பிச்சு ஒரு பக்கம் ஓடுறாங்க. அப்பதான் ஒரு கார் கிடைக்குது. அந்த கார்ல இவங்க டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே ட்ரோன்ஸும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பாம்பை கொடுத்து அதை முதல்ல தூக்கி போடுறா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாம்பை தூக்கி போட்டோடனே அந்த ட்ரோனும் செதறி போயிருது. அதே சமயத்துல இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. வில் அவரோட வீட்டுக்கு வராரு. டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. கிளியர் ஸ்கையா இருக்கும் போதே ஃபிளைட் எங்க போச்சுன்னே தெரியல, மறைஞ்சிருச்சு, ரொம்ப மிஸ்டரியா இருக்கு அப்படின்னு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. வானத்துல மழையும் இல்ல, புயல் இல்ல, இடி இல்ல, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமையே மிஸ்டரியஸா காணாம போயிடுச்சு பிளைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது. அவங்களோட கார் கற்பம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி அப்படியே கவுந்து கிடக்குது. அதனால இந்த காரை நீ எடுத்துட்டு போக முடியாது, இங்கதான் ஏதாச்சும் ஒரு பக்கம் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு 3 பேர் வர்றாங்க. அதுக்குள்ள மறுபடியும் அந்த ட்ரோன் துரத்துக்கிட்டே வருது. அப்போ ஒரு பில்டிங்குள்ள உள்ள பூந்துடுறாங்க. அந்த பில்டிங்குள்ள வரும்போது டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வானத்துல இருந்து ஒரு போர்ட்டல் மாதிரி ஒண்ணு உருவாக்கி அதுல இருந்து திடீர்னு இவ்வளவு பெரிய ஷிப் வந்து நம்ம பூமியில விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி 3 பேரும் ஒரு இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. எல்லாம் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க பிளைட் ஒண்ணு கிடக்குது. இதுக்கு பக்கத்துல ஏகப்பட்ட மக்கள் இறந்து போய் கிடக்குறாங்க. இத பாக்குறாரு வில். டேய், என்னடா நடக்குதுங்க? நான் நியூஸ்ல அன்னைக்கு பார்த்தது பிளைட் ஒண்ணு காணாம போச்சுன்னு. அப்போ அந்த பிளைட் இங்க வந்துருச்சா அப்படின்னு பாக்குறாரு. அப்போதான் வில்லுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலா அவங்க என்ன சொன்னாங்க, மிரர் எர்த், அதாவது நம்ம எக்கோ இருக்குல்ல, எக்கோல இருக்கிற கனிம வளங்கள் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியா மாத்தி நம்ம பூமிக்கு கொண்டு வரதுக்காக மல்டிபிள் போர்ட்டல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவோம்னு சொன்னாங்கல்ல. சோ அந்த போர்ட்டல் இருந்து நம்ம பூமியில இருக்க பொருட்கள் எல்லாமே இந்த எக்கோல வந்து விலகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு வில். இப்போ என்ன நிலைமையில இருக்காங்கன்னா, மைக்கு ரிவர்ஸ்ல சேர்ந்துட்டாரு. அபிகேல் ஆல்டர் பிளக்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்களவே தண்ணி தொலைச்சு விட்டுட்டாங்க. வில் நினைக்கிறாரு, அந்த டீமே நமக்கு வேணாண்டா சாமி, ரீடிரைவரை கொண்டு போய் நம்ம சொன்ன இடத்துல பிளக் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போனா போதும், நம்ம உலகத்துக்கு போகணும்டா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த சமயத்துலதான் இது எல்லாத்தையும் கெடுக்கும் விதமா கரெக்டா வர்றாங்க. ஆல்டர் பிளக்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் சோல்ஜர்ஸும் வர்றாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க. சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆக்சிடென்ட் ஆன பிளைட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிறாங்க. அங்கேயும் சோல்ஜர்ஸ் வர்றாங்க. மறுபடியும் பாம தூக்கி போட்டு அவங்கள எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்க இருந்து வரும்போதுதான் அந்த சோல்ஜர் கிட்ட இருந்து ஒரு கன்னா அட்டைய போடுறாரு வில். அதுக்கப்புறம் வெளியே வந்து அப்பாடா எப்படியோ தப்பிச்சுடா அப்படின்னு சொல்லும் போது ஒரு குட்டி ட்ரோன் வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணுது. வெல்லும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு ஷூட் பண்றதுக்கு, ஆனா இல்ல திருப்பி திருப்பி ஷூட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சமயத்துல வில் ஷூட் பண்ணதுல அந்த ட்ரோனை வெட்டிச்சு சதறி அதுல இருக்க ஒரு பார்ட் வில்லோட கால்ல வந்து பட்டுறது. பயங்கரமான அடிபட்டு இருக்கு. அதுல மயக்கம் போட்டுறாரு. அவர் சாகர நிலைமைக்கு போறனால வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அபிகேல் வில் 2 பேத்தையும் போட்டுட்டு ரெபல்ஸோட பங்கருக்கு போறாங்க. ரெபல்ஸும் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, பெரிய ஒரு தகடு மாதிரி அப்படியே ஃபுல்லா காலுக்குள்ள பதிஞ்சு இருக்கு. அதை எடுத்துட்டு பார்த்தா பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஆனா ஒரு ரோபோட் வருது, அந்த காயத்தை ஃபுல்லா சரி பண்ணுது. நம்ம ஊரா இருந்தா அடிபட்டதுக்கு நடக்கவே முடியாது, 6 மாசம் ஆகும் இதை குணப்படுத்துறதுக்கு. ஆனா ஒரு 5 நிமிஷத்துல ஃபுல்லா பழைய கால் மாதிரி ஆக்கி கொடுத்துருது. அதுக்கப்புறம் வில் முழிக்கிறாரு. அப்பதான் ரெபல் தலைவர் இருக்காருல, அவர் சொல்றாரு, யாடா தம்பி நீ அப்படின்னு கேட்கும் போது ரெபல்ஸ்ல ஒருத்தன் வந்து நம்ம வில்லோட பேக்கை எடுத்துட்டு கொண்டு வந்து தலைவர் கிட்ட கொடுக்குறாங்க. அவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த கியூபை பார்த்தோன்னே இது என்னது அப்படின்னு அபிகேல் கிட்ட போய் கேக்குறாங்க. இது ரீடிவைடர் அப்படின்னு சொல்றாங்க. கோவம் வந்துருது தலைவருக்கு. டேய் மைக், அவங்க கிட்ட விலை போயிட்டியா, என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. சார் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, வில் வந்திருக்கிறது நம்மளை காப்பாத்துறதுக்காக தான், அவன் கண்டிப்பா காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டிவைஸ் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க, விடக்கூடாது, இவனை இப்படி கொலை
கொல்லணும் அப்படின்னு சொல்லி தலைவர் வில்ல ஷூட் பண்ண போகும்போது கரெக்டா ஆல்டர் பிளக்ஸ்ல இருந்து ஆளுகள்லாம் வந்துடுறாங்க. பயங்கர சண்டை நடக்குது. அதுல அந்த ரெபலோட தலைவரும் இறந்துடுறாங்க. மத்தவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. ஆனா அபி, மைக், வில் 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ள போறாங்க. அது மெட்ரோ ட்ரெயில் போற பாதை. அப்பதான் வில் கேக்குறாரு, அபி கொஞ்சம் அமைதியா இருந்து நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த ரீடிரைவரை நீங்க தான் என்கிட்ட கொடுத்து ஒரு இடத்துல பிளக் இன் பண்ண சொன்னீங்க. எதுக்காக இத சொன்னீங்க? இது என்னதான் இது பண்ணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இது ரொம்ப ஒரு கிளாசிஃபைடான புரோட்டோகால். இதுதான் கடைசி முயற்சி அப்படின்னு சொல்றாங்க அபி. கடைசி முயற்சி அப்படின்னா என்ன சொல்றீங்க நீங்க? இது ரீஸ்டோர் இம்பேலன்ஸா இருக்கிறப்போ இதை நாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் அதர் சைட்ல இருக்கிறத டிசேபிள் பண்ணும். அந்த டவரை இது அழிச்சிரும் அப்படின்னு அபிகேல் சொன்னோன்னே வில் கேக்குறாரு, அப்போ இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, வேற வழியே இல்ல. ஆமா வில், வேற வழியே இல்ல. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அபி இந்த யூனிவர்ஸே அழிஞ்சு போயிருமே அபி. நீ சொல்றது உண்மைதான். ஆனா இந்த ஜேட் ரிவேரரை வச்சு இந்த டவரை மட்டும் நம்ம அழிக்கலைன்னா இன்னொரு உலகமும் சேர்ந்து அழிஞ்சிரும். ஒண்ணு இந்த உலகம் இருக்கணும், இல்லைன்னா அந்த உலகம் இருக்கணும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ இருக்க இந்த உலகம் உண்மையான உலகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த ரேட் டிவைடரை வச்சு டவரை அழிக்கிறதன் மூலமா இந்த உலகத்தை நம்ம அழிச்சிட்டோம்னா பூமி காப்பாற்றப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அபிகேல். இதை கேட்டோடனே மைக் செம்ம கடுப்பாகிறாரு. இது ரீடிவைடர் இல்ல, இது ஒரு கில் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல வில். அப்ப என் ஃபேமிலிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல என் ஃபேமிலி போய் பார்க்கணும்னு வேகமா அந்த அண்டர் கிரவுண்ட் வெளியே வந்து பாக்குறாங்க. ஏகப்பட்ட போர்ட்டல் வானத்துல உருவாகுது. முதல்ல எல்லாமே என்ன ஆயிட்டு இருந்தது, நம்ம பூமியில இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து போட்டுட்டு இருந்தது. ஆனா இப்போ இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே பூமிக்கு மேல சக் பண்ணி இழுத்துட்டு இருக்கு. அங்க இருக்க ஷிப், காரு, சைக்கிள் முதல் கொண்டு எல்லாத்தையும் வானத்துல மேல இழுத்துட்டு இருக்கு. இது வேலைக்கே ஆகுதுடா, முதல்ல நம்ம மியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாரு. டே ஓடாதடா, நில்லு நில்லுன்ட்டு பின்னாடியே மைக், அபி 2 பேரும் துரத்துக்கிட்டே ஓடுறாங்க. மியாக்கு கால் பண்ணிக்கிட்டே அவங்க இருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. அந்த வீடு அப்படி இடிஞ்சு கிடக்குது. அப்படி அந்த இடிபாட்டுக்கு இடையில போய் பாக்குறாரு. அந்த குட்டி பையனோட கை மட்டும் தெரியுது. இத பார்த்தோன்னே பயங்கரமா கத்திட்டு அழுகுறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வருது. மியா பேசுறாங்க, ஆனா வேண்டாம், நம்ம இங்க இருக்க வேண்டாம், போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்க நல்லதுக்காக தான் இங்க இருந்தேன், எனக்கும் இது நல்ல வேலைன்னு தோணல. அதனால நாளைக்கு ஃபர்ஸ்ட் எந்த ஃபிளைட் நம்ம ஊருக்கு போகுதோ அதுல நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அவரோட வாட்ச்ல ஒரு ரெட் அலர்ட் வருது. ஆல்டர் பிளக்ஸ்ல இருந்து நிறைய சோல்ஜர்ஸ் வராங்க. சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. வில்ல பார்த்து, நான் வர முடியாது, எங்க வரணும், இப்போ ஒரு அர்ஜென்டான புரோட்டோகால், நீ உடனே வரணும். அங்க இருந்து வில் போறாரு. அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. இங்கேயும் கரெக்டா ஆல்டர் பிளக்ஸ்ல இருந்து சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப தாங்க ஒரு விஷயமே தெரிய வருது. அபிகேல் இவங்களுக்கு சப்போர்ட்டா ஆதரவா இருப்பாங்கன்னு நினைச்சா கடைசியில நம்ம வில்ல கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்ளோ நேரம் இவ்ளோ தூரம் இவங்க கூட வர்றாங்க. இதெல்லாம் பார்த்த மைக் சொல்றாரு, சதிகாரி அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. டே நீ என்னமோ திட்டிக்கோ, சோல்ஜர்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம பூமியில இருக்க அபிகேல் இவங்க இல்ல, எக்கோல இருக்கக்கூடிய அபிகேல் இவங்க. சோ அந்த டிவைடர் இருக்குல்ல, அதை ஆட்டைய போடுறதுக்காகவும் மைக்க கூட்டிட்டு போகிறதுக்காகவும் தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் கூட்டிட்டு போறாங்க. அதுக்காக ஒரு பிளைட் வருது. அந்த பிளைட்டுக்குள்ள இவங்க எல்லாத்தையும் ஏத்திட்டு போறாங்க. அப்பதாங்க ஆல்டர் பிளக்ஸோட ஓனர் ரெனால்டு இங்க இருக்காரு. இவரு எந்த ஓனர்னா, ஆக்சுவலா பூமியில இருக்கக்கூடிய நல்ல ஓனர் இல்ல, எக்கோல இருக்கக்கூடிய கெட்ட ஓனர். டிவைடரா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு ரெனால்டு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த யூனிவர்ஸும் அந்த யூனிவர்ஸும் ட்வின்ஸ் மாதிரி. ஆனா இதுல இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு உலகம் இருந்தா இன்னொரு உலகம் இருக்க முடியாது, ஒரு உலகம் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது வில் சொல்றாரு, அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க யூனிவர்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக என்னோட யூனிவர்ஸ் நீங்க அழிக்க போறீங்க, கரெக்ட்? என்னோட உலகத்தை அழிக்க நான் ஒருபோதும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு வில். வில் உன்னோட உதவி எனக்கு வேணும் வில். டேய் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுடா, அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன்? என் ஃபேமிலியை கொண்டிருக்கீங்கடா, நான் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணுவேன்? வில் நீ சொல்றது கரெக்டா, உன் ஃபேமிலி இங்க இல்லதான், இப்படியே விட்டோம்னா 2 உலகமே அழிஞ்சிரும். சோ ஒரு உலகம் உயிரோடு இருக்கட்டுமே, அதுக்காக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். நீ மறுபடியும் உன்னோட ஜம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும். அந்த கேட்குள்ள போய் மறுபடியும் ஜம்ப் பண்ணி உன்னோட உலகத்துக்கு போற. அதுக்கப்புறம் இந்த ரீடிவைடரை கொண்டு போய் உன் உலகத்துல இருக்கக்கூடிய டவர் பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த மிஷின்ல இந்த ரீடிவைடரை பிளக் இன் பண்ணணும். நீ கடைசியா உன் ஃபேமிலிய ஒரு தடவை பாத்துக்கோ. உன் ஃபேமிலியோட கையை பிடிச்சுக்கிட்டே அந்த உலகத்துல அப்படியே நீயும் சேர்ந்து அழிஞ்சிடலாம். இதை ஒன்னதான் நீ பண்ண முடியும். ஏன் உலகம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு ரெனால்டு. அப்போ வில் என்ன பண்றாருன்னா,
அந்த கார்பெட் ஏரியால அப்படியே திரும்பி பாக்குறாங்க. ஸ்விட்ச் எல்லாம் ரைட் சைட் நிறைய இருக்கு. அதை பார்த்துட்டு மைக் நல்லா புடிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்விட்ச் ஒண்ணு அழுத்துறாரு. அவ்வளவுதான், அந்த பிளைட்டோட கட்டுப்பாடு ஃபுல்லாவே போயிருது. வானத்துல பறந்துட்டு இருந்த பிளைட் அப்படியே கீழே விழுந்துருது. ஆக்சிடென்ட் ஆயிருது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்படி மைக்கும் கண் முழிச்சு பாக்குறாரு. பிளைட் ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கியூப் இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அப்பதான் மைக்கும் முழிக்கிறாரு. 2 பேர் தப்பிச்சு போலான்னு பாக்குறப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. கடைசியில அப்படி இப்படின்னு எப்படியோ சண்டை போட்டு மைக் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த சோல்ஜர்ஸ் வந்த வண்டி எடுத்துக்கிட்டு நேரா டவருக்கு போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு இந்த பூமி அழியறதுக்கு. அதனால வேகமா போய்கிட்டு இருக்காங்க. டிரைவ் பண்றது நம்ம வில் தான். பின்னாடி ஏகப்பட்ட கார்ல சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு மைக். அந்த சமயத்துல மைக்குக்கு அடிபட்டுருது. அதனால மைக் சொல்றாரு, நான் டிரைவ் பண்றேன், நீ அவங்கள பாத்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா வில் எல்லாத்தையும் பின்னாடி வச்சிருக்க அந்த கன் மூலியமா ஷூட் பண்றதுக்காக வர்றாரு. அப்பதான் தெரியுது ஏகப்பட்ட போர்ட்டல்ஸ் ஓபன் ஆகுது. அங்க இருக்க ஷிப் மட்டும்தான் அந்த போர்ட்டல் மூலமா நம்ம பூமியை கொண்டு போகுதுன்னு பார்த்தா பூமியில இருக்கக்கூடிய மண்கலவே அப்படி பறந்து மேல தூக்கிட்டு இருக்குது. மைக் வண்டியை சீக்கிரம் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல வந்த வண்டி எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஷூட் பண்றாங்க. அதுல வில்லுக்கும் நல்லா அடிப்படுது. கொஞ்ச நேரத்துல அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறாரு வில். அதுக்குள்ள ட்ரோன்ஸ் எல்லாம் வந்துருது. மைக் சொல்றாரு, டே வில், ட்ரோன்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது வருது, ஷூட் பண்ணடா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே மயக்க தெளிஞ்சு எழுந்திருக்கிறாரு. அப்புறம் சும்மா இருப்பாரா, வில் அத்தனை ட்ரோன்ஸையும் ஷூட் பண்றாரு. அதுக்கப்புறம் டவர் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. வில் மைக் 2 பேரும் விழுந்து அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. மைக் தான் முன்னாடி ஓடுறாரு. சீக்கிரம் வாடா வில் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா ட்ரோன் வந்துருது. கரெக்டா மைக்க ஷூட் பண்ணிருது. அது ஷூட் பண்ண மாயத்திலேயே அது டவருக்கு பக்கத்துல அந்த ட்ரோன் போனனால டவர் ட்ரோன் அப்படி மேல சக் பண்ணி இழுத்துட்டு இருக்கு. மைக்க வந்து பாக்குறாரு வில். ஆனா மைக் இறந்துட்டாரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா டவர்ல பேஸ்மெண்ட்ல ஒரு இன்ஜின் இருக்கும், அங்கதான் போய் இதை பிளக் இன் பண்ணணும். அதுக்காக வேகமா உள்ள போயிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, மியா நம்ம எல்லாம் ஊருக்கு போயிடலான்னு பிளான் பண்ணோம்ல, ஆனா அதை தப்பு செய்யாம விட்டுட்டேன். இப்போ நான் கோடிக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாத்த போறேன். நீ நம்ம பூமியில டோனியோட சந்தோஷமா இருக்கணும் மியா அப்படின்னு சொல்லிட்டு எக்கோல இறந்து போன டோனி கிட்ட வேல் சொல்றாரு, நம்ம 3 பேரும் வேறொரு உலகத்துல போய் சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இன்ஜின் கிட்ட போறாரு. கியூபை எடுக்கிறாரு. இன்னும் 6 மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரீட் டிவைடர் காமிக்குது. அதை அப்படியே அந்த இன்ஜின்ல பொறுத்துறாரு. அந்த ரீட் டிவைடர் அப்படியே ஓபன் ஆகுது அந்த கியூப். அதுல பார்த்தா ஒரு ஸ்விட்ச் இருக்கு. இதுதாங்க கில் ஸ்விட்ச். அந்த கில் ஸ்விட்ச் பட்டனை ஆன் பண்றதுக்காக போறாரு வில். அதுக்குள்ள வந்து யாரோ ஷூட் பண்றாங்க. அப்படியே கீழே மயங்கி விழுந்துடுறாரு வில். பார்த்தா அங்க நிக்கிறது அபிகேல். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வில் முழிக்கிறாரு. அப்ப அபி சொல்றாங்க, என்ன வில், என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னையும் என் உலகத்தையும் அழிக்கணும்னு பாக்குறியா, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அபி நீ என்கிட்ட கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டா அதை முடிக்கணும்ல, நான் விட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வில் உடனே அந்த கில் ஸ்விட்ச் இன்ஜினை ஆன் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா அப்படியே உடைய ஆரம்பிக்குது. வானத்துல இருக்கக்கூடிய போர்ட்டல் அப்படியே இந்த இடத்த ஃபுல்லா சக் பண்ணி இழுக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து கோவம் வருது அபிக்கு. அவங்க சொல்றாங்க, டே என்னையும் அழிச்சிட்ட, என் உலகத்தையும் அழிச்சிட்ட, நான் இனி உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வில்ல அப்படியே ஷூட் பண்றாங்க. வில்லும் சாக போற நிலைமையில இருக்காரு. டோனி கையில ஒரு சின்ன ஒரு பிளைட் வச்சிருப்பாருல, அதை வந்து வில்க்கு கொடுத்திருப்பாரு. அந்த பிளைட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே வில் இறந்து போறாரு. எக்கோ உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழிஞ்சிருது ஃபுல்லா. இப்போ நம்ம பூமியை காமிக்கிறாங்க. அந்த டவரை பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க மியா. டோனி ஓடி வரான். டோனி அப்படியே தூக்கி வச்சுட்டு டவரை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த டவர்ல வர்ற லைட்டிங் பீம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளிங்க் ஆகுது. அப்படியே ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிருது. இத பார்த்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க மியா. மைக் இறந்து போயிட்டான், அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறாங்க. இந்த ஸ்டோரியோட எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஆல்டர் பிளெக்ஸ் ஒரு எக்கோ பூமியை உருவாக்கிட்டாங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. திடீர்னு போர்ட்டல்லாம் உருவாக ஆரம்பிக்குது நம்ம பூமியில. இங்க இருக்க பொருட்கள் எல்லாமே எக்கோக்கு போக ஆரம்பிக்குது. ஆனா எக்கோல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி நம்ம பூமிக்கு வரவே இல்லை. இவங்க நினைச்சது அப்படியே உல்டாவா நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னா பூமியும் சேர்ந்து அழிஞ்சு போயிரும் அப்படின்னு தெரிய வருது. இதுக்காகவே ஆல்டர்னேட்டா ஒரு பிளான வேற வச்சிருக்காங்க. அதுதான் பிளான் பி. ரீட் டிவைடர் இருக்குல்ல, அதுதாங்க பிளான் பி. சப்போஸ் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ரீட் டிவைடரை வச்சு நம்ம எக்கோவை அழிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருக்காங்க முதல்ல. அதனாலதான் இந்த ரீட் டிவைடரை உருவாக்கி இருக்காங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காம ஆப்போசிட்டா நடந்ததுனால எக்கோவை அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. யாரை செலக்ட் பண்ணலாம்னு பாக்குறப்போ வில் அவங்க கண்ணுக்கு படுறாரு. அவர் ஸ்பேஸ்
இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. சோ வில் தான் இதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு வில்ல யூஎஸ்ஏல இருந்து ஹாலண்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. வில் கிட்ட ஆக்சுவலா இந்த எந்த விஷயத்தையுமே சொல்லல. அதே மாதிரி வில் எக்கோக்கு போனா ரீட் டிவைடரை பொருத்திட்டாருன்னா இவரும் சேர்ந்து இறந்துருவாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்ல வில் கிட்ட. அதனாலதான் அபிகேல் சொல்லுவாங்கல்ல, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத லைஃப் செட்டில்மெண்ட் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கொடுத்திருப்பாங்க. வில்லுக்கும் மனசுல படுது இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, நம்ம போக வேண்டாம்னு நினைச்சுதான் அவரும் இருக்கிறாரு. ஆனா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வந்துருது. இங்க இருக்க பொருட்கள்லாம் எக்கோவுக்கு போகிறதும் எக்கோல இருக்க பொருட்கள் எல்லாமே இங்க வரத பார்த்துட்டு ரெண்டு உலகமுமே அழிஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் நம்ம வில்ல கேட் மூலமா எக்கோக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா ஆல்டர்பிளெக்ஸ் கொடுத்த வேலையை வில் கரெக்டா முடிச்சு எக்கோவா அழைச்சிட்டாரு. இப்போ வில் அவங்க தங்கச்சி குடும்பத்தையும் பாதுகாப்பா நல்லா லக்ஸுரியா வாழ்ற மாதிரியும் செஞ்சுட்டாரு. அதே மாதிரி நம்ம பூமியில இருக்க மக்கள் அனைவரையும் காப்பாத்திட்டு வில் உயிரை விட்டுறாரு. இந்த sci-fi thriller ஜர்னிக்குள்ள கலந்துகிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி அப்படியே லைக்கையும் தட்டி வச்சிருங்க. அடுத்தது நல்ல ஒரு படத்தோட உங்களை நான் மீட் பண்றேன்.